அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றேர், கற்பித்திருக்கின்றேர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றேர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றேர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாமையாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்று திருத்தொண்டர் புனித லாரன்ஸ் அவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். மறைசாட்சியாக மரித்தவர், ஏழைகளுக்கு உதவி செய்தவர், ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தியவர். இன்றைக்கு அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவர் இயேசுவின் வழியில் நடந்து அதற்காக நம்முடைய உயிர் கொடுக்க இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவையினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உமை புகழ்கின்றோம், உமை வாழ்த்துகின்றோம், உமை ஆராதிக்கின்றோம், உமை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா, வானுலக அரசரை, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகி இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம் மீது கொண்ட அன்பினால் புனித லாரன்ஸ் தமது பணியில் பற்றுறுதியுடன் இருந்து மாட்சிக்கு உரிய மறை சாட்சியாய் விளங்கினார். அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும், அவர் கற்றுத்தந்ததை நாங்கள் செயல்படுத்தவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது சாயத்துறை பீட்டர் சோஃபியா டானியா டாலியா அவருடைய கருத்துப்படி நன்றியாகும் கருத்துக்கள் நிறைவேறும் உத்தரிக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும் யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 6 முதல் 10 முடிய இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்ச்சி அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 12, இறைவாக்கியங்கள் 24 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர், இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு மனிதரையும் கோதுமை மணியாய் வாழ அழைக்கின்றார். ஒரு கோதுமை மணி தனக்காக என்றுமே வாழ்வதில்லை. அது மண்ணில் விழுந்து மடிகின்ற பொழுது பல நூறு மணிகளாக அது கனி கொடுக்கின்றது. தன்னை இழக்கின்ற ஒவ்வொருவரும் பிறருக்கு தன்னை 100 மடங்காக பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். தனக்கென்று வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் மிருகத்தை விட அல்லது விலங்கை விட மிக அவலமான ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்படுகின்றார். எதை எடுத்தாலும் இது என்னுடையது, எந்த ஒரு நிகழ்வை எடுத்தாலும் தன்னுடைய சுய லாபத்தையும் அல்லது தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை மட்டுமே முன்னிறுத்துகின்ற எந்த ஒரு மனிதரும் அடிப்படை மனித வாழ்விற்கு தகுதியற்றவர் என்று ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகின்றார். அதனாலதான் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். அங்க வாழ்வே இல்லை. சுயநலமிக்க ஒரு வாழ்வு மனித வாழ்க்கைக்கு முதல் எதிரி. மனித வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் தன்னை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதிலே, அடுத்தவருடைய நலன்களுக்காக தன்னை இழப்பதிலே அடங்கி இருக்கின்றது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக தன்னை இழக்கின்றார் அல்லது தியாகம் செய்கின்றார். ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனுக்காக தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளை இழக்கின்றான், தியாகம் செய்கின்றான். ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்காக, மனைவி தன்னுடைய கணவனுக்காக தங்களை தியாகம் செய்கின்றார்கள். அங்கதான் வாழ்க்கை அடங்கி இருக்கின்றது. இது என்னுடையது, இதை நான் தான் செய்தேன் போன்ற அகம்பாவமிக்க சொற்களும் செயல்களும் ஒருபோதும் மனித வாழ்க்கையை வளப்படுத்துவதும் இல்லை, சீர்படுத்தப் போவதும் இல்லை. எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவை போல கோதுமை மணியாய் இந்த மண்ணில் மடிய முடியுமா? இயேசு இந்த உலகத்தினுடைய அத்தனை மக்களுக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய உயிரை கொடுத்தார். எனவே இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்.
இன்றைக்கு நாம் எதை இழப்பதற்கு முன் வருகின்றோம்? நம்முடைய உள்ளத்திற்குள் ஒட்டி கொண்டிருக்கின்ற ஆணவமும் அகம்பாவமும், நான் என்ற அகந்தையும், அல்லது எல்லாம் எனக்கு வேண்டும், எல்லாம் என்னுடையது என்ற ஒரு சுயநலமும் எந்த அளவுக்கு வாழ்வை வளமாக்கும் அப்படிங்கிறத நாம் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். என்னுடையது 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 என்று வாழுகின்ற மனிதர்கள் நிச்சயம் தங்களை அழிப்பதுமன்றி தங்களை சுற்றி இருக்கின்றவருடைய வாழ்க்கையை சீர்குலைப்பதற்கு எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள். இன்றைக்கு நாம் இருக்கின்றவற்றை பகிர்ந்து கொள்வது, நம்மை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது, நம்முடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்துவதற்கு நம்மால் முடிந்த தியாகங்களை செய்வது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டாலும் அல்லது சவால்களால் சூழப்பட்டிருந்தாலும் அடுத்தவர்களுக்காக அதை எதிர்கொள்வதில் ஒரு மகிழ்ச்சியும் மனநிறைவும் இருக்கின்றது. அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் பல்வேறு விமர்சனங்களுக்கு உட்பட்டாலும் அதிலே ஒரு மகிழ்வும் மனநிறைவும் இருக்கின்றது. ஏனென்றால் வீழ்வது நாமாக இருக்கலாம், எழுவதும் வாழ்வதும் நம்மை சுற்றி இருக்கின்ற சமூகமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கோதுமை மணியாய் மண்ணில் மடிய முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தால் நிச்சயம் முடியும். எண்ணற்ற வழித்தடங்கள் அதற்கு இருக்கின்றன. வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய சிந்தனையும் செயலும் அதை நோக்கி பயணித்தால் இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும், சுற்றி இருக்கின்ற சமூகம் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் நெறிமுறைக்குள் அடியெடுத்து வைத்து சமாதானமும் சந்தோஷம் மிக்க ஒரு மானுட சமுதாயமாக நாம் படைக்கப்படுவோம். எனவே இன்றைக்கு கோதுமை மணியாய் இந்த மண்ணில் மடிய நம்மை இழக்க தைரியம் வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாய்ப்பாய் ஆண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாய்ப்பாய் ஆண்டவரே, பாவின்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவின்றெம்மை பாராமல் என் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாய் எம்மை மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாய்ப்பாய் ஆண்டவரே, மேலொரு வாழ்வு உண்டு என்று இம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று இம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மை பலியாய் தருகின்றோம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை புனித லாரன்ஸின் விழாவில் நாங்கள் பேரின்பத்துடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை கனிவாய் ஏற்றருளும். அவை எங்கள் மீட்புக்கு உதவியாயிருக்கச் செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித லாரன்ஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்துச் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இயேசு நீராண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். இந்த நுயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய். வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே. என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே. என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய்
மலராய் உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. புனித லாரன்ஸின் விழாவில் வணக்கத்துடன் நாங்கள் புரியும் ஊழியத்தால் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவே என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அறியாத மாந்தருக்கும் அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், திகழ்கின்ற